நம்மளோட இன்னர் கான்சியஸ்னஸ்க்கு வெஸ்டர்ன் சைட்ல இருக்கிற அந்த டெர்மினாலஜி தெரியுமா உங்களுக்கு? கிரைஸ்ட் கான்சியஸ்னஸ். பட் யூ நோ சம்திங், கிரைஸ்டாலேயே 24/7 அவேர்னஸோட இருக்க முடியல guys. நிறைய பேர் அஃபண்ட் ஆவீங்க, பட் ஏங்க சொல்றேன் பார்த்துக்கங்க. அவர் வந்து இந்த crucify பண்ண போற அந்த டேல நிறைய துன்பத்துக்கு உள்ளானார், கரெக்டா? அவரை வந்து நிறைய அந்த சிலுவையை சுமக்க வச்சு சாட்டையாலெல்லாம் அடிச்சு அவர் எவ்வளவு துன்புறுத்த முடியுமோ அவ்வளோ பெயின் அவர்களுக்கு கொடுத்தாங்க. அந்த பெயினோட ஸ்டார்டிங்ல ஜீசஸ் என்ன தெரியுமா சொன்னாரு? அவ்வளோ பெயின் அண்டர்கான் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் பாவம் செய்யறோம்னு தெரியாம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, இதாவே எனக்காக இவங்களெல்லாம் மன்னிச்சிடுங்க, பாவம் அவங்க அப்படின்னு அவ்வளோ பெயின் இருக்கும் போதும் ஃபுல் அவேர்னஸோட, ஏன்னா அவர் அந்த என்லைட்டட் சோல் இல்லையா, அந்த ஃபுல் அவேர்னஸோட அந்த விஷயத்த அவர் சொன்னாரு. அட் ஒன் பாயிண்ட் இந்த பெயின் அப்படியே பெருசாகி 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 இந்த கிளைமேக்ஸ் அவரை கொண்டு போயிட்டு அந்த சிலுவையில அறைய போறாங்க. அந்த குரூசிஃபிகேஷன் நடந்து முடியும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னு கேட்டார். அவரு அந்த ஒரு செகண்ட் அந்த அவேர்னஸோட அவர் இருந்திருந்தா அந்த வார்த்தையை அவர் கண்டிப்பா உச்சரிச்சிருக்க மாட்டாரு. இறைவா என்னை எதுக்காக இப்படி வந்து அபாண்ட் பண்ணிட்டீங்க நீங்க அப்படின்னு அவர் கேட்டே இருக்க மாட்டாரு, புரியுதா? பட் இப்படி நடந்தாலும் அடுத்த நிமிஷம், அடுத்த அந்த மைக்ரோ செகண்ட்ஸ்ல ஒரு வாயில இருந்து அடுத்து என்ன வார்த்தை வருது பாருங்க. ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்னோட ஆவிய என் பிதா உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறார். He's completely surrendering spirit to the Lord, அந்த அவரோட ஃபாதர் அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறார். இது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுக்கு 24/7 அவேர்னஸ் நம்ம என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு மொமெண்ட்ல அந்த அவேர்னஸ் நம்ம கிட்ட இருந்து போகும். எஸ், பட் அந்த விழிப்புணர்வு மிக்க ஆன்மா என்ன பண்ணும்னா உடனே அதை ரீகெயின் பண்ணும். இப்ப ஜீசஸ் சொன்ன மாதிரி, ஆமா இப்படி நடந்துருச்சுன்னா அதுக்கு உடனே ரியலைஸ் பண்றாரு பாருங்க. நோ இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு, அடுத்தடுத்து இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் ஒரு ப்ரௌன் ஸ்கிரிப்ட் நடந்துட்டு இருக்கு, இதுக்காக நான் போய் முதல்ல காடை பிளேம் பண்ணலாமா அப்படின்னு அவர் உடனே அந்த அவேர்னஸை ரீகெயின் பண்ணாரு பாருங்க. அந்த மாதிரி தான் கைஸ். ஜஸ்ட் சிம்பிளா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க கைஸ், ஓகேவா? அது அப்படியே 60 செகண்ட்ஸா மாத்துங்க, ஓகே? அதுக்கப்புறம் அப்படியே 120 செகண்ட்ஸ் மாத்திக்கலாம். அதுக்கப்புறமும் இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாம் அதுக்கப்புறமா